எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் ஸ்னோபால் புத்தகத்தில் வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் சொல்கிறது தான், பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இடையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பழைய வீடியோக்கும் இந்த வீடியோ கனெக்ட் ஆகி வரும். அதான் உங்களுக்கு புரியாது. இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்டர் ஷூவை வாங்கி எப்படி அது ஜீரோ ஆச்சு. அதாவது நம்ம வாரன் பஃபட் வந்து டெக்ஸ்டர்னு ஒரு ஷூ கம்பெனியை விலைக்கு வாங்குறாருங்க. அந்த கம்பெனி வந்து அதோட வேல்யூ மொத்தத்தையும் இழந்து ஜீரோ ஆயிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்னுடைய சேனலுக்கு ஸ்பெஷலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க 5 பேர் என்றைக்குமே வந்து வீடியோ போட்ட அடுத்த 2 மணி நேரத்தில் வந்து லைக் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நான் பேசுகிறதையுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே போய் பார்க்குறாங்க இல்லைங்களா. ஸோ என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பார்க்குறதுனால அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. மறக்காமல் எல்லாருமே வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இருக்கும். சரி வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஃபட் வந்து இப்போ தான் வந்து கொக்கோகோலா கம்பெனி வாங்கி முடிச்சிருக்காரு. அப்பவும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல கம்பெனி நல்ல வேலையில் இல்லை, எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால பஃபட் அப்படியே கொக்கோகோலாவே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காருங்க. இந்த டைமில் வந்து டெக்ஸ்டர் ஷூ கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நம்ம பஃபட் வந்து விலைக்கு வாங்குறாரு. ஆனால் அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு மோசமான முதலீட்டில் அந்த ஷூ கம்பெனியும் ஒரு மோசமான ஒரு முதலீடு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பஃபட் என்ன நினச்சாருன்னா, வெளியே இருந்து ஷூவிலிருந்து வரக்கூடிய இம்போர்ட் ஆகக்கூடிய ஷூ வந்து நம்ம கம்பெனிக்கு கூட வந்து காம்படிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு முதல் தப்பு கணக்கு போட்டார். 2வது தப்பு கணக்கு என்ன பண்ணாருன்னா, என்றைக்குமே வந்து பஃபட்டுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு பாலிசி வச்சுருந்தார். ஏதாச்சும் ஒரு கம்பெனி போய் அக்வயர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஓனருக்கு வந்து கேஷாக தான் கொடுப்பாரா ஒழிய பெர்க்ஷையர் ஹேத்வே ஷேரை கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன நினச்சார் அந்த இதில், இந்த கம்பெனிக்கு வந்து அந்த ஓனருக்கு வந்து பெர்க்ஷையர் ஹேத்வே ஷேரை கொடுத்துட்டாரு கேஷுக்கு பதிலாக. இப்போ இவர் வந்து டெக்ஸ்டர் ஷூ கம்பெனி மொத்தமாக ஓன் பண்ணிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டெக்ஸ்டர் கம்பெனி லாபமே பார்க்கல. ஆனால் இவர் கொடுத்த பெர்க்ஷையர் ஹேத்வே ஷேர் வந்து 10 மடங்கு வளர்ந்துருச்சுங்க. காம்பவுண்டிங் ஆகி 10 மடங்கு வளர்ந்துருச்சு. இதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திச்சிட்டார். இப்போ இந்த ஷூ கம்பெனி இருக்குது இல்லைங்களா, பஃபட் என்ன பிளான் பண்ணார்னா, வெளியிருந்து என்ன தான் இம்போர்ட் பண்ணாலும் நமக்குன்னு இருக்கக்கூடிய பிராண்டையோ இல்லை நம்மளுடைய பேரையோ வந்து அடிக்க முடியாது அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு இருந்துட்டார். ஆனால் நடந்தது வேற ஒரு விஷயம். என்னென்னா, சைனாவிலேருந்து கண்டபடிக்கு ஷூஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பஃபட்டால் அந்த ஷூவோடைய ரேட்டுக்கு கொடுக்க முடியல. அதாவதுங்க, ஒரு ஷூவை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷூவை வந்து ரேட்டை நம்மளால் குறைக்க முடியாது. காஸ்ட் ஆஃப் இன்புட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வெளியேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் இன்புட் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்லட்டுங்களா. இப்போது பெர்க்ஷையர் ஹேத்வே ஷேர் இருக்கு இல்லைங்களா, அது முதல் என்ன அந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, துணி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அந்த பெர்க்ஷையர் ஹேத்வே ஷேர், சரிங்களா. ஆனால் அது வந்து உலகப்போர் 1, 2 நடக்கும்போது பீக்கில் இருந்துச்சு. நம்ம பஃபட் பீக்கில் தான் போய் வாங்குறாரு. நல்ல வேல்யூஷன் தான் கொடுத்து வாங்குறாரு, சரிங்களா. அதாவது அவர் கொடுத்து வாங்கின வேல்யூஷன்லாம் கரெக்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்றைக்குமே ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. நல்ல வளர்ந்த நாடுகளில் செழிப்பாக இருந்த தொழில் வந்து மூவ் ஆகி டெவலப்பிங் நேஷனுக்கு வந்துடும். திருப்பி புதுசாக ஒரு தொழில் உருவாகி அந்த டெவலப்டு நேஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெர்க்ஷையர் ஹேத்வே ஷேர் அந்த துணி செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீக்கில் இருந்தப்போ அந்த இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த ரெவல்யூஷன் வருது. அடுத்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஐடி ரெவல்யூஷன் வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, அந்த துணி செய்யக்கூடிய நபர்களுக்கு உண்டான வாடகையாகட்டும், காஸ்ட் ஆஃப் இன்புட் ஆகட்டும், இல்லை பருத்தி துணிக்கு உண்டான விஷயங்களாகட்டும், எல்லாமே ரேட் அதிகமாகுது. ஆனால் அதை விட சீப்பாக வந்து எங்கே கிடைக்குது, நம்ம இந்தியாவில் திருப்பூரில் கிடைக்கிது. இப்போ உங்கள் லிங்க் அதுங்களா. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த டெவலப்டு நேஷனில் இருந்த அந்த ஆடை செய்யக்கூடிய தொழில் எல்லாமே வந்து 1992 வந்து திருப்பூருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து வந்து திருப்பூர் நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த டைமில் 1992 ஐடி வந்து நம்ம அமெரிக்காவில் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்றைக்குமே ஒரு நிறுவனம் வளர்ந்து முடிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப்பிங் நேஷனுக்கு வந்துடும். இப்போ நம்ம திருப்பூரை பார்த்தோம் அப்படின்னா, திருப்பூர் வந்து எப்படி அமெரிக்கா அந்த காலகட்டங்களில் ஸ்தம்பிச்சிச்சோ அதே பிரச்சனையை வந்து இப்போ திருப்பூர் வந்து சந்திச்சிட்ருக்குது. என்ன, இட வாடகை அதிகம், டேக்ஸ் அதிகம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகம், ஆள் கொடுக்கக்கூடிய சம்பளம் அதிகம், முதலாளிக்கு வரக்கூடிய லாபம் ரொம்ப கம்மி, போட்ட காசு உடனே எடுக்க முடியாது, இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இப்போது அடுத்ததாக இருந்து வரக்கூடிய டெவலப்பிங் நேஷன் எது, பங்களாதேஷ். இப்போ ஸ்லோவாக வந்து இந்த கம்பெனி வந்து பங்களாதேஷ் போயிட்டுருக்குது. இப்போ இந்தியா வந்து அடுத்த ஐடி ரெவல்யூஷன் போயிட்டுருக்குது. இப்போ அமெரிக்காவில் என்ன டாப்பில் இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ அங்கே என்ன டாப்பில் இருந்து முடிஞ்சதோ அடுத்ததாக இந்தியாவுக்கு வரும்.
இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதே தான் வந்துங்க ஷூ கம்பெனிலையும் நடந்திருக்குது. சைனா அப்போ இந்த அமெரிக்கா வந்து நல்லா டெவலப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க வந்து ஐடி ரெவல்யூஷனில் இருக்கிறாங்க. அப்போ ஷூ மேனுஃபேக்சரிங்லாம் எங்கேருந்து வருதுன்னா சைனாலிருந்து வருது. சைனா வந்து கம்யூனிசம் நாடு. அங்கே வந்து நம்ம ஊரில் ஜெயிலில் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து சும்மாவால் இருந்துட முடியாதுங்க. வேலையை விட்டு பிழிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ காசு மேன் பவருடைய லேபர் சார்ஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு கம்மியான லேபர் கொடுத்து வரக்கூடிய ஷூவுமே பஃபட் அதிகமாக செலவு பண்ணி வரக்கூடிய ஷூவும் காம்படிஷன் பண்ண முடியல. அதனால் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ பஃபட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டைல் கம்பெனி இழுத்து மூடுறாரு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோடிகள் நட்டம். அதுபோக பெஸ்ட்டு ஷேர் வேல்யூவேஷனையும் முட்டடிச்சிட்டாரு. ஸோ இதில் வந்து பஃபட்டுக்கு யானைக்கு அடி சேர்க்குங்கிற மாதிரி நம்ம பஃபட்டுக்கும் ஒரு பெரிய அடி நிறைய வாங்கிட்டாரு. அந்த அடியில் இதுவும் ஒரு அடின்னு வைங்களேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஜியோஜோ, அதாவது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்துச்சுங்க. அதை வந்து ஃப்ரீ ஃப்ளோட் கம்பெனி. நம்ம பஃபட் வந்து அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டராக இருந்தார். கிட்டத்தட்ட 48% ஷேர் வச்சுருந்தார். அதுக்கு அவர் செலவு பண்ண ரேட் என்ன பார்த்திங்க அப்படின்னா வெறும் 400 கோடி தான். சரிங்களா? 48% வச்சுருந்தார். அதற்குண்டான பணம் செலவு பண்ணதுன்னு வெறும் 400 கோடி. இப்போ மீதி இருக்கக்கூடிய 52% வாங்குறதுக்காக அவர் செலவு பண்ண தொகை எவ்வளோ தெரியுங்களா? 16,000 கோடிக்கு மேலே. 19,000 கோடின்னு நினைக்கிறேன். 19,000 கோடி. 400 கோடி எங்கிறது, 19,000 கோடி எங்கிறது பாருங்கள். ஆனால் அப்பவும் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூட அது வேல்யூவேஷன் கரெக்டு தான், சீப்பான வேல்யூவேஷன் தான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பஃபட் வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனியை ஒரு தடவை கம்மியான விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா வாங்குறதுக்கு மனசு இருக்காது. ஆனால் பஃபட் வந்து வேல்யூவேஷன் பார்த்து எவ்வளோ ரேட்டுலாம் பார்க்குறது இல்லை, கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படியோ அப்படி வாங்குறாரு. ஸோ அப்படி தான் வாங்கணும். இருந்தாலும் எனக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கினத விட கொஞ்சம் விலை அதிகமாக போயிடுச்சுன்னா கூடுதலாக கொடுத்து வாங்குறதுக்கே வந்து மனசே வராது. அந்த மாதிரியான கேரக்டர் தான் நான். ஸோ செய்கிறது தப்பு தான், என்ன பண்ணுறது, நாமளும் மனுஷன் தானே இல்லைங்களா? எமோஷன்ஸ்க்கு எல்லாமே வரதானே. ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து இந்த சாப்டரில் வந்து போட்டுக்கிறாங்க. மீதியை வந்து ஐடி ரெவல்யூஷனை பற்றி நான் தனியாக ஒரு சாப்டர் இருக்குதுங்க, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.